மற்றொரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காணொளியில் இன்றைய தினம் ஒரு அற்புதமான கவிஞரை பற்றி பேசப் போகிறோம். அவருடைய ஜனன தினமாக இருக்கிறது. காலத்துக்குள்ளே பலருடைய மனதில் ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கும் பாடல்கள், பல பாடல்களை தந்தவர். ரகசியங்களை ஒழித்துக் கொண்ட இரவுகளின் இருட்டினுள் தட்டுப்படும் மின்மினி பூச்சிகளின் வெளிச்சம் கொடுக்கும் நம்பிக்கைக்கு இணையானது இவருடைய திரைப்பட பாடல்கள், பாடல் வரிகள். இதை நன்கறிந்தவர்தான் நாவண்ணா முத்துக்குமார், கவிஞர் நாவண்ணா முத்துக்குமார். மின்மினி பூச்சிகளின் வயிற்றுப் பகுதியில் நிகழும் வேதியியல் மாற்றத்தால் வெளிச்சம் உண்டாவதைப் போலதான் அவரது பாடல் கேட்கும் பொழுதெல்லாம் நமக்குள் ஒரு வேதியியல் மாற்றம் உருவாகிறது. தனது பாதுகாப்பு, உணவு, துணை ஈர்க்கும் மின்மினி பூச்சிகளுக்கு அந்த வெளிச்சமே ஆதாரமாக இருக்கிறது. நாவண்ணா முத்துக்குமாரின் பாடல் வரிகளும் அப்படித்தான். கேட்போராது மனதில் தேவை அனைத்துக்குமான ஒரு ஜீவாதாரமாக அந்த பாடல்கள் இருக்கின்றன. இவருக்கும் முன்னும் பின்னுமாய் பல 100 கவிஞர்கள் இருந்தாலும் நாவண்ணா முத்துக்குமாரின் பாடல்கள் கோடி மின்மினி பூச்சிகளின் பேரொளியை மனதுக்குள் கொண்டு வரும் ஒரு பிரமையை நமக்குள் கொண்டு வரும். அற்புதமான பாடல் வரிகளை சொந்தக்காரர் நாவண்ணா முத்துக்குமார் எங்களை விட்டு மறைந்தாலும் அவரது ஜனன தினமான இன்று அவரின் பாடல்களால் நாங்கள் எத்தனை பேர் இன்று எங்களது மனதின் ஆறுதலை தேடிக்கொள்கிறோம். அற்புதமான பாடல் வரிகளை நமக்கு தந்தவர், விட்டு சென்றவர் நாவண்ணா முத்துக்குமார். இந்த எளிமையான அணுகுமுறைகள் தான் 2000 ஆண்டுகளில் தொடங்கி இப்போது வரை அவரது பாடல்கள் நம்மை கிடைபடாது இன்பமாய் ரசித்துக் கொண்டே இருக்க வைக்கிறது. சுக்குநூறாய் உழந்த மனங்களை பேரன்பின் பசை தடவி இறுக்கமாய் பற்றி கொள்ளச் செய்யும் வல்லமை கொண்டவர் தான் நாவண்ணா முத்துக்குமார். ஒவ்வொரு சொல்லும் எழுத்தும் மகள் பாட்டு, தாய்ப்பாட்டு, தந்தை பாட்டு, காதல் பாட்டு, துள்ளல் பாட்டு என தான் தொட்டதெல்லாம் அழகிகளையும் நம்பிக்கையையும் விதைக்கும் வித்தைக்காரர் தான் நாவண்ணா முத்துக்குமார். வடசென்னை வாழ்வியலை அடிப்படையாக கொண்ட புதுப்பேட்டை படத்தில் ஒரு நாளில் பாடல் கேட்டால் போதும், எவ்வளவு துக்கத்தோடு இருந்தாலும் நாளை மீதான நம்பிக்கை நமக்குள் புத்தெழுச்சியோடு பிறக்கிறது. இப்படி பல்வேறு பாடல்களை நமக்குள் விதைத்தவர் என்று சொல்லலாம். நாங்கள் ரசிக்கும் ஒவ்வொரு பாடல் வரிகளையும் நமக்குள் விதைத்தவர் தான் நாவண்ணா முத்துக்குமார். நாவண்ணா முத்துக்குமாரை பற்றி பேசுகிற பொழுது, அவர்களுடைய கவிதைகளை பற்றியும் பேசுகிற பொழுது ஏராளமான விடயங்களை பற்றி பேச வேண்டும். போர்க்களத்தில் பிறந்து விட்டோம், வந்தவை போனவை வருத்தமில்லை, காட்டினிலே வாழ்கிறோம், முட்களின் வலியொன்றும் மரணமில்லை, இருட்டினிலே நீ நடக்கையிலே உன் நிழலும் உன்னை விட்டு விலகிவிடும், நீ மட்டும்தான் இந்த உலகத்திலே உனக்கு துணை என்று விளங்கிவிடும் என்கிற வரிகளை நமக்குள் எவ்வளவு உற்சாகத்தை ஏற்படுத்துகிறது. நாங்கள் இழந்து போன நம்பிக்கையை நமக்குள் மீட்டுக் கொடுக்கிறது இந்த பாடல் வரிகள். இப்படி அவரது கவிதைகள், பாடல்கள் எல்லாம் நம்மளை உற்சாகப்படுத்துகிறது. காதல் பாடலாக இருக்கட்டும், தந்தை பாடலாக இருக்கட்டும், மகள் பாடல்களாக இருக்கட்டும், எந்த பாடல்களாக இருந்தாலும் அவர் தொட்ட பாடல்கள் எல்லாம் அத்தனை வரிகளும் நம்மளை ஈர்க்கக்கூடிய வரிகளாக இருக்கின்றன. நாவண்ணா முத்துக்குமாரை பற்றி நான் பேசுகிற பொழுது அவருடைய பாடல் வரிகள் ஒவ்வொன்றாக எனக்குள் அப்படியோ வந்து கொண்டே இருக்கின்றன. அற்புதமான பாடல் வரிகள். அங்காடி தெரு திரைப்படத்தில் அவருடைய பாடல் வரிகள், அவள் அப்படியொன்றும் அழகில்லைங்கிற பாடல் எவ்வளவு அற்புதமான வரிகளை கொண்ட பாடல். எப்பொழுது கேட்டாலும் ரசிக்கக்கூடிய பாடல்கள், பல பாடல்களை நாவண்ணா முத்துக்குமார் தந்திருக்கிறார். நாவண்ணா முத்துக்குமாரின் ஒரு கவிதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். இந்த நாளில் நாவண்ணா முத்துக்குமாரின் இந்த ஜனன தினத்தில் அவருடைய கவிதை ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். இவன் தோட்டத்தில் புல்லும் இருக்கிறது, பனியும் இருக்கிறது, ஒன்று சேர்ந்து பனித்துளி செய்ய தெரியவில்லை. இவன் வானத்தில் வெயிலும் இருக்கிறது, மழையும் இருக்கிறது, ஒன்று குழைத்து வானவில் செய்ய தெரியவில்லை. இவன் கடலில் அலையும் இருக்கிறது, கரையும் இருக்கிறது, ஒன்று கலந்து கடந்து போக தெரியவில்லை. இவன் எதிரே இன்பமும் இருக்கிறது, துன்பமும் இருக்கிறது, இரண்டையும் இணைத்து வாழ்ந்து பார்க்க தெரியவில்லை. வேடிக்கை பார்ப்பவன் என்ற அவருடைய அற்புதமான கவிதையை நான் இப்பொழுது பார்த்தாலும் வியந்து போவேன். அந்த கவிதைக்குள், அந்த வரிகளுக்குள் எவ்வளவு ஆழமான அற்புதமான வரிகளை கொண்ட ஆழங்கள், அர்த்தங்கள் இருக்கின்றது. நாவண்ணா முத்துக்குமார் இறந்தாலும், நம்மை விட்டு பிரிந்தாலும், அவரது கவிதைகளும், அவரது வரிகளும், அவரது பாடல்களும் நம்மோடு என்றுமே வாழ்ந்து கொண்டே இருக்கும். நாவண்ணா முத்துக்குமார் என்றுமே எங்கள் மனதில் இருந்து நீக்க முடியாத அற்புதமான கவிஞர்.